வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரியனை நம்ம ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சுக்கலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் செமி கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் காரம், மிளகாத்தூள் இரண்டையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டாச்சு. பாருங்கள், இது 30 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சது. எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கன் துண்டுகளை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது 2 பேட்சாக போட்டுக்கலாம். ஒரு பேட்ச் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதே போட்டு எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு ஆரம்பிச்சிடலாம். குழந்தைகளுக்கு இது சில்லியாட்டம் கொடுத்தோம்னா இப்படியே கூட சாப்பிட்ருவாங்க. அடுத்த பேட்ச் சிக்கனை பொரிச்சுக்கலாம். மீதி இருந்த சிக்கன் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் கடாயில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடிசாக நறுக்கி இருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தாள் இருக்கு இல்லைங்கன்னா, அதில் வெள்ளையான பகுதியையும் சேர்த்துக்கிட்டேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு குடமிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும், நல்ல வெங்காயம்லாம் வேகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆஃப் பாயில்டாக இருக்கணும். அப்போ தான் வெங்காயம் குடமிளகாயெல்லாம் நல்லா இருக்கும். சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு கூடவே கொஞ்சம் பெப்பரையும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 1 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கப்பில் எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் செமி கிரேவியாக வேணும்னா 2 ஸ்பூன் மேலேயே எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து ஊற்றிக்கணும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் போதும். நான் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கு ட்ரையாக இருந்தால் போதும். சிக்கன் மஞ்சூரியனை ட்ரையாக சாப்பிட போகிறேன். அதனால் நான் இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக எப்போவுமே போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். எலும்பில்லாத சிக்கனாக கேட்டு வாங்கிக்கோங்க. சிக்கன் மஞ்சூரியன் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா
நல்ல விலையும் அதிகமாக இருக்கும், நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம ஹோட்டலில் போய் வாங்க தேவையில்லாமல் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். நல்ல வெரைட்டி ரைஸ்க்கு, பிரியாணி, புலாவு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாகவே நல்லாவே இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கலந்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து வெங்காயத்தாளில் பச்சை கலர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அது இருந்ததுன்னா நம்ம கடைசியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம்லாம் தேவையே இல்லை, ஒரு 30 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போ வெங்காயத்தால் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.